வணக்கம். சிறகடி காசு சீரியலில் நீ நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மீனாவோட சித்தி ஃபோன் பண்ணுறாங்க மீனாவோட அம்மாவுக்கு. வந்துட்டு போ சந்திரா, அம்மாவுக்கு கொஞ்சம் போய் உடம்புக்கு முடியாமல் இருக்குது அப்படிங்கிறாங்க. வரேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு மீனா அவங்க கூப்பிட்டுக்கிட்டு அவங்க சித்தி வீட்டுக்கு போகிறாங்க. எப்படி இருக்கக்கா அப்படிங்கிறாங்க. நான் நல்லா தான் இருக்கேன், அம்மாவுக்கு தான் உடம்புக்கு முடியல, அம்மா ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஏற்பாடு பண்ணியிருக்காங்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, நீ நல்ல சின்ன பிள்ளைகளும் நல்ல வசதியான வீட்டிலே இருந்த, கடைசியில் உனக்கு எதுவுமே தெரியாமல் ஒரு கஷ்டப்பட்ட ஆளுக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கும்போது, ஏக்கா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா, கஷ்டப்பட்ட வீட்டில் நான் கல்யாணம் முடிச்சிருந்தாலும் ரொம்பவே நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. அவருக்கு அப்புறம் என் மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரு. சீதா கல்யாணத்தை எப்படி பண்ணாருன்னு பார்த்தல, நானே ரொம்ப அசந்து போயிட்டேன். என் மாப்பிள்ளை முத்தா அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லி இந்த நிமிஷம் வரைக்கும் பூரிச்சிட்ருக்கேன் அப்படிங்கும்போது, ஆமாம் சித்தி ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது, நான் தான் கண்ணாலத்துக்கு வந்துடுறேன், ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு, சீதா விருப்பத்துக்கு எதிராக இருக்கிற மாதிரி மாப்பிள்ளை இருந்தார். நீங்கள் கூட ஃபோன் பண்ணி மாப்பிள்ளை எப்படி இருக்காருன்னு சொன்னேன், ஆனாலும் ரொம்ப நல்லா பண்ணிட்டாரு. சீதாவுக்கு கிடைச்ச மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை தான், மீனா கிடைச்ச மாப்பிள்ளையும் நல்ல மாப்பிள்ளை தான். உன்னை கஷ்டப்பட்ட வீட்டில் கல்யாணம் பண்ணி கொடுத்தது சந்திரா, உன் பிள்ளைகள் 2 பேரும் சூப்பரான நல்ல ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது, நான் அப்படி நினைக்கவே இல்லை. ஒரு கஷ்டப்பட்ட ஆளாக இருந்தாலும் நம்ம பிள்ளையை நல்லா வச்சு பார்க்கணும், அவள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் மாப்பிள்ளைய நம்ம பிள்ளைகளுக்கு பிடிக்கணும்னு நினச்சேன், ஆனால் மீனாவுக்கு தான் அப்படி அமையலை. ஆனால் நல்லாவே வச்சு பார்த்துக்கிறாரு. சொல்லுவாங்களக்கா, கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாங்க உண்மை. இவர் எந்த அளவுக்கு கோவப்படுதாரோ முத்து மாப்பிள்ளை அந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பார். அவருக்கு முன்னாடி யாராவது சாப்பிடாமல் இருக்காங்க வைக்காங்க பட்டினியாக இருக்காங்கன்னா விடவே மாட்டார். அவரால் முடிஞ்சதை செஞ்சிருவார். சீதா கல்யாணத்துக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி இவ்வளோ பண்ணிவிட்டு அவருக்கு 2 காய்ச்சாவையும் கொடுத்துக்கிட்டு, சீதா மாப்பிள்ளை வச்சுக்காங்க, இது சீதாவுக்கு கொடுத்த கிஃப்ட்டுன்ட்டார். அவர் பெருந்தன்மையில் சீதா மாப்பிள்ளை அதுக்கு மேலே அவர் வேண்டாம்ட்டார். ரொம்ப சந்தோஷமாக இருக்குக்கா, சத்யா மட்டும் ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டாங்கன்னா எனக்கு கவலையே இல்லைக்கா அப்படிங்கும்போது, சந்திரா சொந்த வீட்டில் இல்லையே, நம்ம வாடகை வீட்டிலே இருக்கமே, அக்காலும் அம்மாவும் சொந்த வீட்டில் இருக்காவா, ஒரு வீடை பெரிய ஹோட்டல் வைக்கிது கொடுத்துட்டாவல, நம்மளுக்கு ஒரு வீடும் தரலேன்னு உனக்கு வருத்தமே இல்லையா அப்படிங்க. எனக்கு என்னக்கா வருத்தம், என் பிள்ளைகள் நல்ல இடத்துல இருக்குவா, அதே மாதிரி சத்யாவும் நல்லா படித்து வேலைக்கு போயிட்டான்னா அவனும் ஒரு சின்னதாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடை கட்டி போயிடுவான். அது 10க்கு 10 ரூமாக இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்கிறது எனக்கா வாழ்க்கை அப்படிங்கும்போது, உன் மனசு யாருக்கும் வராது, அதனால தான் அம்மா உனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னக்கா ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லடி, ஒரு ஹோட்டல் வைக்க ஒரு வீடு கொடுத்தோம்ல அப்படிங்கிற. ஆமாம், மெயின் ரோட்டில் இருக்குது, கடைக்கெலாம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம், அந்த வீடை உனக்கு அம்மா எழுதி வச்சுட்டு அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுக்கு நீ வச்சுக்கக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை, எதுவுமே இல்லாத போது கூட கேட்க மாட்டேங்கல, உன் பெருந்தன்மையும் பெருசாக தான் இருக்குது, சந்திரா பெருந்தன்மையும். சந்திரா பெருந்தன்மைக்கு தான் மருமக்க மாதிரி நல்லா வந்திருக்காவா, மக்க மாதிரி நல்லா இருக்காவா, எனக்கு வசதியான வீட்டில் தான் கல்யாணம் முடிச்சு கொடுத்தாவோ, என் பிள்ளைய பூராமே அது இதுன்னு ஆசைப்பட்டு அகலக்கால் வச்சுக்கிட்டு ரொம்ப சங்கடப்பட்டு கிடக்குவா. ஆனால் உன் பிள்ளைகள் இருக்குது இதுதான், அதை அப்படின்னு சொல்லி நீ வளர்த்துருக்க, அதே மாதிரி அவங்களும் அதில் நிற்காங்களா அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நாங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டோம், இன்றைக்கு வரைக்கும் கஷ்டப்பட்டுட்ருக்கோம், என்றைக்கா ஒரு நாள் எங்கள் கஷ்டம் மாறுன்னு தெரியும், ஆனாலும் எங்களுக்கு இந்த சொத்து வேண்டாம் சித்தி அப்படிங்கும்போது, என்னம்மா சொல்கிற அப்படிங்கும்போது, எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பண்ண முடியாது, நீ இப்படி சொல்லுவேன்னு தெரிஞ்சு தான் மீனா பேரில் அம்மா எழுதி வைக்க சொல்லிட்டேன் அம்மாட்ட அப்படிங்கிறாங்க. மீனா பேரில் எழுதி வச்சிடல அப்படிங்கிறாங்க. எனக்கு எதுக்கு சித்தி அப்படிங்கிறாங்க. சந்திரா வாங்க மாட்டான்னு தெரியும், அப்போ நான் மட்டும் வாங்குவேன்னு நினச்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க மீனா. இல்லை, நீனும் வாங்க மாட்டேதான், நீ ஒரு வசதியான வீட்டில் வாழுத, உனக்கு பெருசாக எதுவும் போடலை, ஆனால் சீதா கல்யாணத்துக்கு முத்து மாப்பிள்ளை இல்லாமல் பண்ணிட்டாரு, நாங்களும் செய்ய வேண்டியது செஞ்சிட்டோம், உன் கல்யாணத்தை டப்பு டப்புன்னு ஏற்பாடு பண்ணாவோ, அதனால் எங்களால் எதுவும் செய்ய முடியல, அதான் அந்த வீடை சந்திராவுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக மீனாட்ட கொடுத்துட்டோம்னா அவளுக்கு ஆகும், அவளுக்கும் அங்கே இருக்க ரூம் இல்லாமல் தான் இருக்காவா, கொடுத்தா கூட நீங்கள் அந்த வீட்டில் தனியாக இருந்துக்கூட இல்லை அப்படிங்கும்போது, இல்லை சித்தி எங்களுக்கு ரூம் இருக்கோ இல்லையோ, எங்கள் மாமா எங்கே இருக்காங்க, எங்கள் குடும்பம் எங்கே இருக்காங்க, அங்கே தான் இருப்போம் அப்படிங்கும்போது, ஏமா அது விருப்பம், ஆனால் உனக்குன்னு ஒரு வீடு வேணுங்கிறதுக்கு தான் இது வீடை உன் பேரில் இது பண்ணியாச்சு நான் அப்படி பத்திரத்தை அப்படிங்கிறாங்க. சந்திராவும் மீனாவும் சொல்லி பார்க்காங்க, மீனா சித்திக்கிட்ட கேட்கவே இல்லை, இல்லை நீங்கள் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கு இந்த வீடு வேண்டாம், ஏற்கனவே எங்கள் வீட்டில் என் மாமியார் நான் எல்லா பேச்சையும் கேட்டுக்கிட்டு வீட்டு வேலைலாம் செய்யும் போது என் பேச்சை நீ டெக்கரேஷன் வேலை பார்க்கறதுனால மதிக்கிறதே கிடையாது, வைக்கிறதே கிடையாது,
நீ அங்கே எங்கேன்னு போயிருத அப்படின்னு சொல்லுது. இதில் நான் சொந்த வீடு உள்ள பத்திரம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் சொன்னோம்னு வைங்களேன், ரொம்ப சங்கடப்பட்டு போவோம் அப்படிங்கிறாங்க மீனா. நீ சொன்னாலும் சொல்லாட்டலும் அது உனக்குன்னு கொடுக்கப்பட்ட வீடாக இருக்குது, நீ வச்சுக்க. மாப்பிள்ளை நீனும் பின்காலத்தில் உங்களுக்கு உதவும். மாப்பிள்ளை இப்போ 2 கார் வச்சுருக்காரு, நாளைக்கு 3வது கார் வாங்கணும்னா இந்த பேப்பரை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருடி. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, சத்யா நல்லா வேலைக்கு போயிடுவாங்க நம்பிக்கை இருக்குது. அந்த சிட்டி எவ்வளவோ சொல்லியும் அவங்ககிட்ட வேலைக்கு போக மாட்டாங்கம்லா, எப்படியாவது நான் நல்ல வேலைக்கு தான் போவோம்னு சொல்லி மறுக்காட்டிக்கிட்டு இருக்காங்களா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குடி. அப்படிங்கும்போது இல்லைம்மா நீ எதுக்குமா வாடகை கொடுத்துட்டு அங்கே இருக்கணும், பேசாமல் அந்த வீட்டில் இரு அப்படிங்கும்போது, இப்படி தாண்டி இருக்கணும். சத்யாவுக்கு இப்போ தான் வீம்பு வருது. 2 மாமாவும் நல்ல மாமாவும் இருக்காங்க, எனக்கு எந்த செலவுமே வைக்காமல் சீதாவை கல்யாணம் பண்ணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நான் அந்த வீட்டுக்கு ஏதாவது செய்யணுமா, நான் சொந்த வீடு வாங்கியே தீருவோம்மா. அதனால் அவன் நல்ல வேலைக்கு போகணும், வைராக்கியமாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நாங்கள் அந்த வாடகை வீட்டில் இருக்கிறது தான் சரி. இந்த வீடு உன் பேரில் இருக்குது, ஏன்னா இந்த வீடை நீ இருந்தாலும் சரி தான், நாளை அப்படின்னா வாடகை விட்டாலும் சரி தான், இல்லை வேறு ஏதாவது செஞ்சாலும் சரி தான். யாருக்குமே அதில் பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி ஹோட்டல் தானே, பெரிய ஹோட்டலில் வச்சுருந்துருக்காவோ அதே மாதிரி யாரும் வைக்க நீ கொடுத்தாலும் சரி தான், உனக்கு உண்டான பணம் வந்துட்டு கிடக்கும். உனக்கும் மாப்பிள்ளைக்கு எதுக்கு உதவ முடியும். மாப்பிள்ளையும் சீதா கல்யாணத்துக்கு நிறைய கடன் வாங்கியிருப்பாருன்னு தெரியுது. கல்யாண மண்டபம் பிடிச்சிருக்காரு, வேணும் வாடகை, சாப்பாட்டு சௌகரியம், என்ன சின்னதாக கச்சேரி வச்சுருக்காரு. இவ்வளோ வேலைகள் இருக்கும்போது செலவு வந்திருக்க முடியும். அதனால் இதை வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ அப்படிங்கிறாங்க. சரிப்பா நம்ம கிளம்புவோம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் எல்லோரும் உட்காந்துருக்கும் போது, மாமா நான் உங்கள்கிட்ட எல்லார்ட்டும் ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. உன்னை என்னம்மா சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் சொத்து உண்டு அப்படிங்கிறாங்க. உடனே விஜயாச்சிரிக்கிறாங்க. ஆமாம் இப்போ அது சொத்து 4 தட்டு இருந்துருக்குங்க, அந்த தட்டில் 2 தட்டு அம்மாவை கொடுத்தாங்களா சித்தி அப்படிங்கிறாங்க. அது இல்லை ஒரு மெயினாக சொல்லுதாங்க, ஒரு மெயினான ஒரு இடத்த சொல்லுதாங்க. அந்த இடத்த சொல்லி அந்த இடத்துல எங்களுக்குன்னு ஒரு வீடு உண்டு, அந்த வீடை ஒரு பெரிய ஹோட்டல் வைக்கிறது கொடுத்துருந்தாங்க. எங்கள் சித்தி ஒரு வீட்லேயும் எங்கள் பாட்டி ஒரு வீட்லேயும் இருந்தாங்க. எங்கள் அம்மாவை தான் சங்கடப்பட்டு வீட்டில் கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்காங்க. எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் பரவாயில்லாம வசதி உங்களுக்கு, அதனால் எங்களுக்குன்னு ஒரு பங்கு தந்தாங்க. அதை என் பேரில் அந்த வீட்டை எழுதி வச்சிட்டாங்க. நம்ம வீட மாதிரி 2 மடங்கு இருக்கும் அப்படின்னு. என்னது நம்ம வீட மாதிரி 2 மடங்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி விஜயாமலிக்கு. ஆமாத்த அது உள்ள பத்திரம் தான் இது, என் பேரில் எங்கள் பாட்டி எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. இதை பார்த்தோன்னா விஜயா வாயை பொழக்காங்க. யாருக்குனாவே இவா டெக்கரேஷன் வேலை பார்க்கேன், அந்த வேலையை பார்க்கேன், இந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லி நான் சொல்கிறத காது கொடுத்தே கேட்க மாட்டா, ஒரு வேலையும் செய்ய மாட்டா. இப்படி இருக்கும்போது இவளுக்கு வீடா அப்படின்னு சொல்லி வாயை பொழக்காங்க. இங்கே ரோகிணிக்கு அதுக்கு மேலே, ஏன்னா ரோகிணி ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி விஜயா பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கறிக்கடை மாமா வேற வந்து சொதப்பிட்டு போயிட்டார். இங்கே எல்லாமே முடிஞ்சு போச்சு, கிழிஞ்சு போச்சு. இந்த சூழ்நிலையில் மீனா வேற வந்துக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டில் ஒரு வீடு கொடுத்துருக்காவன்னு சொல்லுதாளேன்னு சொல்லி முழிக்காங்க. இங்கே மனோஜுக்கு அதுக்கு மேலே, இந்த முத்துக்கு இந்த இருக்கக்கூட ரூம் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு அனுப்பி விட்றலாம், ஒன்றும் இல்லாமல் ஆயிடுவான். எப்போ பார்த்தாலும் என்ன வந்து எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் வந்து இதுக்கு கீழே ஒன்றுத்துக்கு அவன் போயிடுவான்னு பார்த்தா, இந்த மீனா வேறு நம்ம அம்மாவோட டபுள் மடங்கு வீடுங்க, அது மெயினில் சொல்லுதாளே. அப்போ இதுவே 1 கோடினா அது 2 கோடி ரூபாய்க்கு மேலே இருக்குமா அப்படின்னு சொல்லி முழிக்காரு. இன்னொன்று நினைக்காரு, சரி ரைட்டு முத்துவோ மீனாவோ கவர் பண்ணி அந்த பத்திரத்தை வாங்கிட்டோம்னா நம்ம இதை அடவு வச்சு இந்த கடங்காரங்க கொடுத்துட்டு நம்மளும் தொழில் பண்ணி இது பண்ணிடலாம். இதுக்கு நாசுக்காக பேசணும்னா கண்டிப்பாக அப்பா வச்சு பேசிடலாம், அப்பாவை அம்மா வச்சு கவர் பண்ணிடலாம், வேறு வழி கிடையாது. அந்த முத்துட்ட நம்ம அழுத மாதிரி பேசினா அவனும் நம்பிடுவான். மொட்டை மாடில் கூட்டு கொண்டு எதாவது லாய்க்கு பண்ணிடணும் அப்படின்னு நினைக்காரு இந்த மனோஜ். இங்கே ரவி வந்து சூப்பரணி சூப்பரு, உங்களுக்கு நாளைக்கு ஏதாவது வேணும்ல அப்படிங்கும்போது, டே முத்து வச்சுக்கடா சந்தோஷம் தான்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னடா சந்தோஷம், மீனாவுக்கு மீனா பாட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது சுற்றி சொல்கிறாங்க. மீனா அப்போ நீங்கள் அந்த வீட்டில் என்றைக்கு நீங்கள் பால் காய்ச்ச போகிறீங்க, என்றைக்கு அங்கே போக போகிறீங்க அப்படின்னோடனே முத்து ஒரு மாதிரி ஆயிடுறாரு, அண்ணாமலையும் ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. ஏங்க அவங்க பால் காய்ச்சி வேணால் போட்டோம், அவங்களுக்கு தான் வீடு தனியாக வந்துருச்சுல்ல, அவங்க என்ன போட்டோம் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை அப்படி பார்க்குறாரு முத்தை, மீனாவை முத்து பார்க்குறாரு. அத்தை நாங்கள் எப்போவுமே இங்கே தான் இருப்போம், எங்கள் மாமா எங்கள் அத்தை இந்த குடும்பத்தில் உள்ளவங்க யாரெல்லாம் எங்கே இருக்காங்களோ அங்கே தான் இருப்போம் அப்படிங்கும்போது மனோஜ் சொல்லுவார், ஏம்மா இதை விட அது மெயின் சொல்லுது வச்சு பார்க்கும்போது அந்த வீட்டிலே நம்ம இருந்த கத்தாக தான் இருக்கும், பேசாமல் இந்த வீடையும் வாடகை விட்டால் வருமானம் வருமானமா அப்படிங்கும்போது விஜயா சொல்லாங்க, டேய் நான் என் வீட்டில் தாண்டா இருப்பேன், இந்த விஜயா யாருக்கும் வீடு வந்துருச்சு புதுசாக பணக்காரங்களாகிட்டாங்கன்னு அவங்க சைட்லாம் நினைக்க மாட்டேன், விஜயானா விஜயாவுக்கு ஒரு கற்று இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இங்கே ரோகின்னு நினைக்காங்க.
முன்னாடி மீனாவை இந்த ஆண்டி வந்து மதிக்கவே மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க, பூக்காரி அப்படி இப்படிம்பாங்க. இப்போ இவ்வளவு மதிப்புள்ள வீடு வந்துருச்சு, இன்னுமே எப்படி இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இங்கே சுற்றி சொல்கிறாங்க, மீனா வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. உடனே இருக்கட்டும் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்ல ரொம்ப சந்தோஷமா பெரியவங்க சொல்லுவாங்க, எண்ணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. மீனாவுக்கும் முத்துக்கும் என்ன நல்லா இருக்குது. அந்த கறிக்கடை மாமா வந்து சொல்லிட்டு போனார், இந்த வீட்டுக்காக மீனாவை முத்து ரொம்ப பாடுபடுதியே, நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பிய அப்படின்னு சொல்லிட்டு போனார். அவர் சொல்லி ஒரு வாரம் ஆகலை, உங்களுக்கு ஒரு சொத்து வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு பிள்ளைங்க குட்டியும் ஆயிடுச்சுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கும்போது, ஏங்க அதெல்லாம் நல்ல மனசு இருந்தால் தாங்க வரும் அப்படிங்கிறாங்க விஜயா. நல்ல மனசு இல்லாத உனக்கே 3 பிள்ளைய, முத்துக்கும் மீனாவுக்கும் நல்ல மனசு இருக்குது, அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க நினச்சிப்பாரு அப்படின்னா முத்து வைக்கப்பட ஆரம்பிச்சிருந்தாரு. உடனே என்னடா முத்து அதுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்கு அப்படிங்கிறாங்க ரவி. ஒன்றுமில்ல அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, அவர் வேலையை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு மீனா சொல்லாத, மீனாம்மா அந்த பத்திரத்தை கொஞ்சம் பத்திரமா ஆயிமா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி பீரோவில் கொண்டு வைக்காங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. நம்மளுக்கு தான் சொந்த வீடு இருக்குது, இந்த மீனா குடும்பத்துக்கு ஒன்றும் இல்லைன்னு நம்ம ஒவ்வொரு வாட்டியும் பேசிக்கிட்டு இருப்போம். இந்த பூக்காரிக்கு போய் கிளவி இப்படி ஒரு வீட்டை கொடுத்து விட்டாலே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. உடனே நம்மளுக்கு யார்கிட்டையாவது சொல்லணும்னு தோணும்ல அவங்களுக்கு, நேராக பார்வதி ஃபோன் அடிச்சிருந்தாங்க. பார்வதி அப்படிங்கிறாங்க. என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. இந்த கதையை கேட்டையா அப்படிங்கிறாங்க. சொன்னால் தானே கேட்க முடியும், சொல்லு அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, இந்த மீனா பூக்காரியை ஒன்றுமில்லாதவன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறாங்க. அந்த வார்த்தையை சொல்லாத, அந்த பிள்ளையும் உழைக்க தான் செய்யுது. அவன் புருஷன் உழைக்கான், என்னது ஒன்றுமில்லாமல் இருக்காவா அப்படிங்கிறாங்க. அவன் வந்த வீட்டை சொன்னேன் அப்படிங்கும்போது, ஆமாம் அவங்க சங்கடப்பட்ட ஆட்கள், அவங்க வாடகை வீட்டில் இருக்காங்க, அவங்கள ஏன் நீ பேசிக்கிட்டே இருக்க, அவங்க அம்மா சந்திரா ரொம்ப தங்கமான ஆள் தானே. அதுபோக அந்த பிள்ளைகளுக்கு சீத்தாவாக இருக்கட்டும், மீனாவாக இருக்கட்டும், அந்த தம்பி ஒரு பையன் இருக்கானே சத்யாவா, அவனாக இருக்கட்டும், ஒரு இல்லாத பிள்ளையே தானே அப்படிங்கிறாங்க. அந்த சத்யா பற்றிலாம் பேசாத, நான் நடந்து போகும்போது என்கிட்ட ஆட்டையை போட்டவன் தானே, எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்டி வண்டி எடுத்தவன் இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. விஜயா சொல்ல வேண்டியதை சொல்லு விஜயா அப்படிங்கிறாங்க. நானும் ஒன்றுமில்லாத தான் பேசிக்கிட்டு இருந்தேன், போகிற போக்க பார்த்தா மீனாக்கிட்ட நான் கையெந்த மாதிரி வந்துடும் போக்கு அப்படிங்கும்போது, இது நல்லா இருக்கே அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த மீனாவுக்கு என் பாட்டிக்காரி ஒரு வீட்டை எழுதி கொடுத்துருக்கா. அந்த வீட்டுக்கு வந்து மெயின் ரோட்டில் இருக்கும் பொழுது சுற்றி கடையாக இருந்துருக்கும் பொழுது, அதுபோக அதில் யாருக்குமே ஒரு ஆள் பெரிய ஹோட்டல் வச்சுருந்தாங்க, இப்போ தான் வேண்டாம்னு கொடுத்துருக்காராம். இப்போ அதனால் இவள் ஹோட்டலுக்கு வாடகை கொடுப்பாளோ என்னமோ தெரியலை, இல்லை தாங்க போகிறாலும் தெரில அப்படிங்கும்போது, விஜயா அவங்கெல்லாம் ஒரு காலமும் அவங்கள விட்டு போக மாட்டாங்க. நீ வேணால் நினைக்கலாம் அந்த மீனா வீட்டை விட்டு அனுப்பிடலாம், முத்தை வீட்டை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்னு, ஆனால் அவங்க ஒரு காலம் போகவே மாட்டாங்க. நீ சொல்லுதும் நடக்காது. அதுபோக அவங்களுக்கு ஒரு வீடு வந்தாலும் கூட உங்களோட தான் இருப்பாங்க, நீ வேணாலும் பாரு அப்படிங்கும்போது, அந்த மீனா எங்கள் வீட்டில் பேச முடியும் ஓன்ட்ட சொல்லிட்டு வந்தாளா, இப்போ அப்படி தான் படம் போட்டா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, மீனா மனசுக்குள்ளது பேசுதான், மீனா எப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் நான் சொல்லுதேன். முத்தோ மீனாவோ அண்ணாமலை அந்த வீட்டில் இருக்க வரைக்கும் அந்த வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் அங்கே இருக்கவே கூடாது அப்படின்னா மட்டும்தான் வெளில போவாங்களே தவிர்த்து, மற்றபடி அவங்களாம் வீட்டை விட்டு போக மாட்டாங்க. அவங்க போனால் எப்பவுமே வருவாங்க விஜயா. அவங்களுக்கு தங்கிறதுக்கு ரூம்பு கிடையாது, அவங்களுக்குன்னு தனியாக என்னவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த வீட்டு வேலையை போகிற அந்த மீனா செஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எல்லா இதையும் பண்ணிக்கிட்டு அந்த முத்து மீனாக இருக்குன்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ அவங்களுக்கு வீடு வந்த பிறகு கூட அவங்க போகணுன்னு போடல, அவங்கள்ட்ட வந்து நான் சொல்லியிருக்காவோ, அதை நீ பார்க்கணும்ல அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. அந்த பத்திரத்தை வச்சு எதையாவது செஞ்சு அந்த வீட்டை அவளுக்கு இல்லைன்னு ஆக்க முடியாதா அப்படிங்கிறாங்க. விஜயா, உனக்கு ஒன்று கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கப்படாது, உன்னோட வர யாரும் பெரிய ஆளாயிடக்கூடாது, இதே நினப்பு தான். அப்போ என்றைக்காவது என் வீடே இல்லாமல் ஆக்கணும்னு நீ நினச்சதுண்டா அப்படிங்கிறாங்க. நீ என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. அதுதானே, இல்லைன்னா அதையும் நினச்சிருப்ப. சரி சிந்தாமணி அவளுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டாலும் நீ போகிறியா அப்படிங்கும்போது, அம்மா போகிறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு விஜயா, அண்ணனுக்கு பிடிக்காது, நீ போயிட்டு பிறகு அண்ணன்கிட்ட பேச்சுவாமல் இருக்காத, அது நல்லா இருக்காது. அந்த சிந்தாமணி உன்ட்ட எப்படியாவது லாயக்கு பண்ணணும், உன்ட்ட அப்படியே கொஞ்சம் பேசி மறுபடியும் பழைய மாதிரி ஆகணும்னு நினைக்குது. மீனா பிள்ளை ஒரு இல்லாமல் தொழில் பண்ணிகிட்டு இருக்கு, மீனா பிள்ளைக்கு இடைஞ்சல் பண்ணாத அப்படிங்கும்போது, இந்த மீனாவை பற்றி பேசாத, வயிறு எரியுது அப்படிங்கும்போது, வயிறு எரிஞ்சால் மோர் ஏதாவது குடி அப்படிங்கும்போது, நான் அதை சொல்லலை, இந்த மீனா வந்து நான் எனக்கு மேலே பெரிய ஆளாயிரோன்னு எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ஏன்னா அவள் டெக்கரேஷன் எடுத்து செய்தா, பூ வியாபாரம் பார்க்கா, இப்போ சொந்த வீடு வேறு வந்துட்டு, என் நடன புள்ளியோடு அதிகம் சம்பாதிப்பாளோ அப்படிங்கும்போது, விஜயா நீ நடன புள்ளியில் சம்பாதிக்கலாம் ஒரு கால்வாசி கூட பெறாது. மீனா மாதத்துலேயே 4 டெக்கரேஷன் எடுத்தால் போதும், அவள் லெவலே வேறு.
அந்த சிந்தாமணி போட்டிக்கு மத்தியில் அவள் அப்படி பண்ணுதா? சிந்தாமணி மாதிரி ஆளே இல்லை அப்படின்னா அவள் எங்கேயோ போயிடுவா. சிந்தாமணிக்கும் வயசாகி போச்சு, இன்னும் கொஞ்சம் காலம்தான். ஆனால் அதை நினைக்காம இந்த சிந்தாமணி இந்த மீனாவுக்கு குடைச்சி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீ வந்து அவகிட்ட மறுபடி பேசணும்னு சொல்லி மீனாவுக்கு இது பண்ண ஆரம்பிக்காத. உனக்கும் மீனாவுக்கும் பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அது மருமக தானே, அதை நீ நினைக்கணும்ல அப்படிங்கும்போது அவளெல்லாம் வந்து நான் ஒரு நாளும் மருமகளை ஏற்றுக்க மாட்டேன். இன்றைக்கி சொந்த வீடு வந்திருக்கலாம், அதுக்காக நீ மருமகளை வந்துடுவாளா? ஒன்றும் இல்லாத வீட்டிலேருந்து வந்தவ தானே, இன்றைக்கி வேணால் என் பாட்டி கொடுத்ததுனால சொத்து வந்துருக்கு, அவ்வளோ தானே அப்படிங்கும்போது விஜயா ரோகிணியும் பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்தவன் தான் வந்தா. இன்றைக்கி ஒன்றும் இல்லாதவளாக ஆகிட்டா. இருந்தாலும் அதே ரூமில் தான் இருக்கா, வைக்கா, என்ன செய்தாலும் செய்தா. நீ தான் சரியாக பேச மாட்டாங்க. நீ பேசாமல் இருக்க என்ன காரணம்? அவன் எனக்கு தேவை வாங்கி கொடுப்பா, வாங்கி அமைக்கலான்னு பார்க்க, இதான் நடக்கு அப்படிங்கிறாங்க. பார்வதி, நான் புதுசாக ரோகிணி வாங்கிட்டு வந்த நகையை போட்டுட்டு ஒரு பக்கம் போலையா? அது வேறு என்ன சின்ன பொண்ணு சொன்னாலா? நீ பக்கம் சின்ன பொண்ணுமா தான் இருக்குது, பேசாமல் சுடிதார் ஒன்று வாங்கி போட்டுட்டு நம்ம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது விஜய், அங்கே பாரு, நீ சுடிதார் போடு, என்னவும் போடு, ஆனால் நான் சேலையில் தான் வரும் பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. நீ எப்படி வா, உடனே பார்க்க வந்து பெரிய ஆள் மாத்தா இருக்கு, நீ பார்க்க தான் சின்ன பிள்ளை மாதிரி இருக்குன்னு சிந்தாமணி சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அந்த சிந்தாமணியே உனக்கு ஐஸ் வைக்காங்க, அதை புரியாமல் நீ பண்ணிகிட்டு நடக்காத. நீ போவ, அந்த ஃபோட்டோவை எடுத்து அங்கங்கே போட்டு விட்டான்னா அண்ணன் பார்த்துட்டு நான் நினச்சிப்பாரு அப்படின்னு விஜயா சொல்லுதாங்க. அதை பார்த்துட்டு அப்படி செய்வாளா இந்த சிந்தாமணி அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக செய்வாங்க, சிந்தாமணி ஆளுகளை பற்றி உனக்கு தெரியுமில்ல, ஏட்டிக்கு பூட்டி தான் பண்ணுவாங்க, பார்த்துக்கா அப்படிங்கிறாங்க. சரி நான் இந்த சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணதேன் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணதாங்க. என்ன சிந்தாமணி, பார்ட்டிலாம் ஏற்பாடு நடக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மாஸ்டர், நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் தான் முக்கியமான ஆள். நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன், எங்கள் மாஸ்டர் வராங்கன்னு நான் சொல்லியிருக்கேன், உங்களை நிறைய பேர் பார்க்கணுங்கிறாங்க. உங்கள் ஃபோட்டோவெல்லாம் காமிச்ச மாஸ்டர், பார்த்துட்டு கொஞ்சம் வயசால் மாதிரி இருக்குது. நீங்கள் 2-3 பிள்ளைகளுக்கு உள்ள அம்மான்னு சொல்லுதீங்க. அதுபோக அவங்க பிள்ளைகளும் கல்யாணம் ஆகிட்டா, அப்பா அவங்க இப்படி இளமையாக இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிடணும், இப்படிலாம் சாப்பிட்றாங்க வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களை நிறைய பேர் பார்க்கணுங்கிறாங்க மாஸ்டர் அப்படிங்கிறாங்க. அப்படியா, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். நான் சும்மா தான் ஃபோன் பண்ணேன், ஒன்றும் இல்லை, என் வீட்டுக்காருக்கு உங்கள்கிட்ட பேசுறது பிடிக்கலை பார்த்துக்கோங்க. நான் வந்ததை அந்த ஃபோட்டோக்கிட்ட வெளியே வந்துட்டு வச்சுக்காங்களேன், நான் மாட்டிப்பேன் பார்த்தீங்களா, அதுக்கு தான் அப்படிங்கிறாங்க. மாஸ்டர், நீங்கள் வரப்போகிறது யார் சொல்ல போகிறா? யாரும் சொல்ல போகிறதில்ல, எந்த ஒரியும் இல்லை, நீங்கள் வரலாம், என்னை நம்பி வரலாம் அப்படிங்கிறாங்க. சரி வாரேன், எல்லாரையும் பார்த்து பேசுவேன்னு அப்படின்னு சொல்லி ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. என்ன விஜயா அப்படிங்கிறாங்க. தூங்கலை என்ன அப்படிங்கிறாங்க. இல்லைங்க 2-3 ஃபோன் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் இந்த சிந்தாமணிகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கியா அப்படிங்க. இல்லைங்க அப்படிங்க. சிந்தாமணி நீ அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, அது பேர் வந்து சின்னமணி, இன்னும் ஃப்ரெண்டு ஒருத்தி என் கூட சின்ன வயசில் படித்தா, அவகிட்ட பேசினேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி ரைட் அப்படின்றாங்க. இங்கே அண்ணாமலைக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷம், மீனாவுக்கு ஒரு சொத்துன்னு வந்துருச்சு. அவங்க ஆத்திர அவசரத்துக்கு அந்த சொத்தை வச்சு என்ன செஞ்சுப்பாங்க, ஒரு ரொட்டேஷனுக்கு பயன்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ முத்துக்கிட்ட வந்து மீனா சொல்கிறாங்க, ஏங்க நான் உங்களை கேட்காம அந்த வீட்டுக்குடைய பேப்பர் வாங்கிடக்கூடாதோ அப்படிங்கிறாங்க. மீனா, அது உங்கள் பாட்டி தந்தது, உனக்குன்னு தந்தது அப்படிங்கிறாங்க. ஏங்க எனக்குன்னா எனக்கு மட்டுமாங்க, எங்கள் குடும்பம்னா நீங்களும் தானே. சீதாவை நீங்கள் அப்படி நினைக்கலல்ல, இந்த வீட்டு பிள்ளையா நினைக்கல, எங்கள் வீட்டு பிள்ளையா உங்கள் வீட்டு பிள்ளையா நீங்கள் நினச்சிட்டிங்களே அப்படிங்கும்போது, இங்கே பாரு மீனா, எங்கள் அப்பா சொன்னதை நான் அப்படியே உள்வாங்கலை, நான் அந்த வீட்டு பையனாகவே நான் உணர்ந்துட்டேன். சரி தானே, உங்கள் அப்பா இடத்துல நான் 2 செய்ய தான் செய்யணும். ஏன் சீதாவை கல்யாணம் முடிச்சுட்டு என் வேலை முடியலை. இன்னும் சீதாவுக்கு வர செய்கேட்டிலேருந்து எல்லாமே நான் தான் செய்ய போகிறேன். நாளைக்கு அவள் புள்ள குட்டி ஆனாலும் என்ன உறவு முறை செய்யணுமோ ஒரு தாவப்பசனத்தில் அதை நான் செய்வேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குங்க, அது இல்லைங்களான்னு நான் சொல்லவே இல்லை. இந்த வீட்டுக்குரிய பேப்பரை வாங்கும் போது எனக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் வாங்கிட்டோமேனு தான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு அப்படிங்கன்னா, அதை பற்றின இருக்குது வச்சுக்க அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் வச்சுக்கோங்க, நாளைக்கு உங்கள் தொழிலுக்கு எதுக்கும் ஆகும் அப்படிங்கும்போது, மீனா அதுக்கெலாம் வேண்டாம், இப்போதைக்கு வண்டி போயிட்டுருக்கு, வண்டியில் வர வருமானத்தை வச்சு நம்ம மாடியில் ரூம் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தோம். இப்போ உனக்கு ஒரு வீடு வந்திருக்கு அப்படிங்கும்போது, ஏங்க இப்போ அந்த வீட்டுக்கு போகணுன்னு நினைக்கிங்களா அப்படின்னா, நீ சொன்னதை நானும் அப்பா இருக்கிற இடத்துல நம்ம இருப்போம். சரிதானா, அந்த வீடை பழையபடி வாடகை கொடுக்கணுனாலும் கொடு, உனக்கு ஏதாவது செலவுக்கு ஆகும்ல அப்படிங்க, நம்மளுக்கு ஆகுங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு அப்படிங்கும்போது, மீனா நான் சொல்கிறதும் தப்பாக நினைக்காத, ரவியும் சுருதியும் ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு இடங்கங்க பார்க்காங்க. அவங்க அம்மாட்ட பணம் வாங்கினது பெருசாக உனக்கு பிடிக்கலை. ரவி சொன்னான், மனோஜ் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, வாங்கி கையில் வச்சுப்பான், அவனுக்கு மனசுக்கே சேரலாமல் இருக்கான், நான் அவனை கூப்பிட்டு பேசிட்டா அப்படிங்கும்போது, பேசுங்கங்க, அதே இடத்துல அவங்க ரெஸ்டாரண்ட் வைக்கணும் வச்சுக்கிட்டோம், நீங்கள் பேசுங்க அப்படிங்கிறாங்க.
அப்படியா சொல்கிற, சரி பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க. ரவிக்கு கால் பண்ணி, ரவி மொட்டை மாடி வாடா அப்படிங்கிறாங்க. என்ன முத்து அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமியார் பணம் வந்து நினச்சி வருத்தப்பட்டலை அப்படிங்கும்போது, ஆமாம் முத்து, நான் கேட்கவே இல்லை. சுருதி அவள் பணம் வச்சுருக்கான்னா டவார்னு அவங்க அம்மா வந்து அந்த பேப்பரில் 10 லட்சம் இருக்குது, நீங்கள் வச்சுக்காங்க, தேவைப்பட்டா கேளுங்க மருமனன்ட்டாவோ. எனக்கு ரெஸ்டாரண்ட் பார்க்க விருப்பமே இல்லை, அதனால் சுற்றிட்டாங்க. இடம் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெஸ்டாரண்ட்லாம் இருக்க தான் செய்யுது, மெயினில் இடம் நிறைய கிடைக்க தான் செய்யுது அப்படின்ட்டு இருக்காங்க. டே, நீ எங்கேயும் பெருசாக எதுவும் பண்ண வேண்டாம், நீ அட்வான்ஸ் எதுவும் தர வேண்டாம், வாடகையும் தர வேண்டாம், உங்கள் வார்டில் ரெஸ்டாரண்ட் நடத்து, ஒரு பெரிய ஒரு இடம் உனக்கு இருக்குது அப்படிங்க. அது யார் முத்து தரப்போகிறா? ரெஸ்டாரண்ட்னா லேஸ் கிடையாது முத்து, 10 வருஷம் 15 வருஷம் அவங்ககிட்ட வாங்கணும், அது போக ஒரு அமௌண்ட்டு, பெரிய அமௌண்ட்டு அவங்களுக்கு கொடுக்கணும், அது ரொம்ப சங்கடம் அப்படிங்கும்போதே, உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோடா இருக்குது அப்படிங்கிறாங்க. என்கிட்ட ஒரு 6 லட்ச ரூபா இருக்கும் அப்படிங்கிறாங்க. சுருதி அக்கௌண்ட்டில் அப்படிங்கிறாங்க. அவர் 10 லட்ச ரூபா வச்சுருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ அது போதுமே அப்படிங்கும்போது, முத்து இடம் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, காலையில் உன் மாமியார் கொடுத்த இந்த பேப்பரை கொண்டு நீனும் சுருதியும் கொண்டு கொடுத்துட்டு, உங்களுக்கு அழகான ஒரு இடம் இருக்குது அப்படிங்க, இந்த இடம் இருக்குது அப்படிங்கும்போது, மீனாவுக்கு அந்த வீடு இருக்குல்லடா, அதில் ஏற்கனவே பெரிய ஹோட்டல் வச்சுருந்துருக்காங்க, ரெஸ்டாரண்ட் மாதிரி, நீ அதிலே வை, வாடகை எதுவும் வேண்டாம், உன் கையில் இருக்க பணத்தையே அந்த ஃபர்னிச்சர் பொருள்லாம் வாங்கு, நம்ம அப்பாட்ட சொல்லி அப்பாவுக்கு வர வேண்டிய பணம் நம்ம பங்கு இருக்குல்ல, அதுலேயே ஃபர்னிச்சர் வாங்கிடு அப்படிங்கும்போது, டேய் முத்து சூப்பர்ரா, அப்படின்னா பண்ணிடலாம்டா, அன்றைக்கி இது விருப்பமா அப்படியே மீனா சொல்லி தாண்டா உன்ட்ட கேட்குறேன் அப்படிங்கும்போது, தேங்க்ஸ்டா முத்து அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாரு, நம்ம பணத்தில் நம்ம கடை ஆரம்பித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்தவங்க பணத்தில்ங்கும்போது அவங்க சௌரியத்துக்கு நம்ம எந்த மாதிரி இருக்கும். அதுபோக நீ அடுத்தவங்க பணத்துக்கு ஆசைப்படக்கூடாதுன்னு நினைக்கிறா இனிமேல் நீ, அதனால தான்டா சொல்லுதேன் அப்படிங்கும்போது, அதுவும் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கீழே போகிறாங்க. சுதி, நம்ம ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறாங்க. இதைத்தானடா நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ தான் நீத்தி விட்ட வேலை பார்க்குறது தான் பெருசாக பேசிகிட்டு இருந்தேன், பார்க்க நேரம்லாம் ரெஸ்டாரண்ட் கிடைக்கலன்னுட்டு இருந்தேன். சரி ரைட்டு, உனக்கு வைக்க விருப்பம் போலன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். சரி வச்சுருவோம், எங்கே வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மா பணத்தை கொண்டு உங்கள் அம்மாட்ட கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மாட்ட கொடுக்கணுமா? கொடுத்தா எப்போ ஆரம்பிப்பேன்? என்னடா புரியாமல் பேசுகிறேன், நம்மகிட்ட இருக்க பணம் காணாடா அப்படிங்கிறாங்க. அது எனக்கு தெரியும், வேறு வழி வந்துருச்சு என்ன வழி வந்துருச்சு அப்படிங்கிறாங்க. மீனா அன்றைக்கி புதுசாக ஒரு வீடு கொடுத்துருக்காங்களா அப்படி? ஆமாம், அந்த வீட்டில் நம்ம ரெஸ்டாரண்ட் வச்சிடலாம் அப்படிங்கும்போது, ரவி, அது மீனாவுக்காக அவங்க பாட்டி கொடுத்தது, அதை நம்ம கேட்கக்கூடாது, அது சரி கிடையாது. மீனா எனக்கு அக்கா மாதிரி தான், அதுக்காக அவங்க இதை நம்ம கேட்கலாமா? அவங்களுக்கு அதை வச்சு எதுவும் வருமானம் தான் நல்லது, வேண்டாம் அப்படிங்கிறாங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். முத்து எனக்கு மொட்டை மாடி ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொன்னால் அண்ணி சொல்லி தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கும்போது, உண்மையிலே மீனாவுக்கு பெரிய மனசு தான், இப்படி யாரும் பண்ண மாட்டாங்க. ரவி, உனக்கு ரெஸ்டாரண்ட் வைக்க விருப்பமே இல்லை, அதுபோக எங்கள் அம்மா பணம் இருந்தாலும் அதில் நீ ஒன்றுமே செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும், பேசாமல் அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துடலாம், காலையிலே கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் சுருதி அப்படி. எனக்கு எதுவும் தேங்க்ஸு, அப்படின்னு சொன்னால் மீனாட்ட தான் நான் நன்றி சொல்லணும், இப்போமே சொல்லிட்டு வரட்டா அப்படிங்கும்போது, இல்லை அண்ணி தூங்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க. காலையில் எழுந்துச்சோன்னா மீனாவை வந்து பார்க்கணுன்னு சுருதி காலையில் எழுந்திரிச்சு போகிறாங்க. என்ன சுருதி காலையில் எழுந்திரிச்சிங்க அப்படிங்க. மீனா, உங்களை பார்க்கணுன்னே நான் காலையில் எழுந்திரிச்சு சோஃபாவில் உட்காந்துருக்கேன், ரொம்ப தேங்க்ஸ் மீனா அப்படிங்க. எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, உங்கள் பாட்டி கொடுத்த வீட்டை எங்களுக்காக ரெஸ்டாரண்ட் வைக்க தந்துருக்கீங்களே அப்படிங்கும்போது, இல்லை ஸ்ருதி, நீங்கள் எப்படியாவது இன்னொரு இடத்துல ரெஸ்டாரண்ட் தானே வைக்கணும், அதுக்கு வச்சுக்கோங்க, அதுபோக அதுலேயும் ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு, அது நல்லதாக போயிடும், அதுபோக நம்ம வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை மீனா, உங்களுக்குன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதை வச்சு உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல எங்களுக்கு தரீங்க அப்படிங்கும்போது, இல்லை சொல்லுறது தப்பாக நினைக்காதீங்க, ரவிக்கு பெருசாக அவங்க அம்மாட்ட பணம் வாங்குறதுல விருப்பமே இல்லை, அதனால் தான் எனக்கும் ஒரு யோசனை தோணுச்சு அப்படிங்கிறாங்க. தேங்க்ஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. எதுக்கு இவ்வளோ தேங்க்ஸ்ன்னு பேசிக்கிட்டு இருக்கா, ஏன்னா எனக்குனே தெரியல, நம்மகிட்ட சொல்ல மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னடி காலையிலே என்ன 2 பேரும் மாநாடு போட்டுட்ருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, சும்மா பேசணும் அப்படிங்கிறாங்க. சரி காலையில் வேலையை பாரு அப்படிங்கிறாங்க. வேலையை பார்க்காங்க, காஃபி போட்டு கொடுக்காங்க விஜயாவுக்கு. காஃபி குடிச்சிக்கிட்டே மீனா என்ன செய்தா அப்படின்னு சொல்லி நோட் பண்ணுதாங்க. அங்கே சுருதி காலையிலே புறப்பட்டு ரவியும் ஒரு காரில் வாடகை காரில் போய் சுருதி வீட்டில் போய் இறங்குதாங்க. அப்போ சுருதி அம்மா சொல்லுதாங்க, என்னடி வாடகை காரில் வந்திருக்க, எங்ககிட்ட சொன்னால் தான் சொந்த கார் வாங்கி தருவோமே, இப்போ ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறீங்க, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஷோரூமுக்கு போ, அங்கே போய் ஒரு புது கார் வாங்கிக்காங்க, நான் பணத்தை அனுப்பி விட்ருந்தேன் அப்படிங்கும்போது, மம்மி நீங்களாம் அனுப்பிவிட வேண்டாம், என்கிட்ட பைக் இருக்குது, உன் வீட்டுக்குள்ளே காரில் வந்தால் தான் உள்ளே விடுவேன்னு சொல்லி காரில் வாடகை காரில் வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க. தெரியுதுலாடி, இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா கார் இருந்தால் தான் வாட்ச்மேனே உள்ளே விடுவான், அப்படிங்கும்போது பைக்குன்னு அப்படிட்டி அப்படிங்கும்போது, மம்மி அதெல்லாம் இருக்கட்டும், இந்த பணத்தை பிடி அப்படிங்க. என்ன பணத்தை பிடி அப்படிங்கிறாங்க. நீ தந்த பணத்தை பிடி அப்படிங்கிறாங்க. ரெஸ்டாரண்ட் வைக்கணும்னு சொன்னாலாடி, அங்கே அவங்க மனசு யாரும் குழப்பிட்டாங்களா அப்படிங்கிற. யாரும் குழப்பலை, என் வீட்டுக்காரர் தான் குழம்பே இருந்தார், உங்கள் வீட்டில் பணத்தை வைக்கினா தான் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்குமா, நான் ஆரம்பிக்க முடியாதா அப்படி இப்படின்ட்டு, இப்போ நாங்களே ஆரம்பிக்கிற மாதிரி வழிவாய்ப்பு வந்துட்டு அப்படிங்கும்போது, என்னடி வழிவாய்ப்பு வந்துட்டு அப்படிங்கும்போது, இங்கே பாரு மம்மி, ரெஸ்டாரண்ட் பார்க்கறதுக்கு இடம் வைக்கிறதுக்கு இந்த இடம் ரெடி பண்ணதுக்கு தான் எங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு,
மற்றபடி அதில் ஃபர்னிச்சர் பொருள் அங்கே வைக்கலாம், என்கிட்ட காசு இருக்குது, அதை நடத்துறதுக்கு ரவி இருக்கான், கூடையில் மீனாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. இந்த மீனாவை சொல்ல கேட்டு தான் இப்படி பண்ணிகிட்ருக்கியா? அப்படி யார் சொல்லியும் கேட்கல மம்மி, மீனாவெலாம் பேசாத, மீனாவை பேசணும் தகுதியே கிடையாது மம்மி அப்படிங்கிறாங்க. என்னடி இப்படி பேசுகிறா? ஆமாம், மீனாவுக்கு அந்த சொத்தை எங்ககிட்ட தராங்க, யாருக்கு அந்த மனசு வரும்? அப்படி என்னடி அவங்க சொத்து வரப்போகுது அப்படிங்கிறது. மம்மி நீ லேசாக பேசாத, மீனா அம்மா நல்லா வசதியாக தந்துருப்பாங்க போலக்கு, அவங்களுக்குன்னு ஒரு வீடு கொடுத்துருக்காங்க, அது பெரிய ரெஸ்டாரண்ட் வைக்கக்கூடிய இடத்துல தான் அது இருந்திருக்கு, கடைக்கு மத்தியில். அதில் ஏற்கனவே ஒரு ஹோட்டல் இருந்திருக்கு, அதில் தான் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம், ஏன் மீனாவும் நாங்களும் சேர்ந்து தான் தொழில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறாங்க. ரவி முழிக்காரு, இந்த முடிவே சுருதி எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நீங்கள் 2 பேரும் தொழில் பண்ணால் சரி வராதுடி, தொழிலுங்கிறது தனித்தனியாக பண்ணால் தான். அந்த மீனாவை முத்து அவங்க மனசை மாற்றிருக்காங்க, மாப்பிள்ளைகிட்ட ரொம்பவே திறமை இருக்குது, இவர் தொழில் வச்சு அவங்க முன்னேறணும், அவங்க பணத்தை ஆட்டை போட நினைக்காங்க அப்படிங்கும்போது, இங்கே பாரு மம்மி, இந்த பணத்தை கொடுத்து என்னையும் ரவி இந்த வீட்டோட கூப்பிடணுங்கிற மாதிரி எண்ணம் உனக்கு, ஆனால் அந்த மாதிரியான ஒரு கீழ் உள்ள எண்ணம் வந்து யாருக்கு இல்லை, முத்துக்கோ மீனாவுக்கோ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இங்கே சுருதியோட அம்மைக்கு சரியான கடுப்பாக இருக்குது. அவங்க அப்பாவுக்கு ஃபோன் அடிச்சு சொல்லுதாங்க, நீ சுருதியும் ரவியும் இருக்கும்போது எனக்கு ஃபோன் பண்ணியிருக்க வேண்டியதான், நீ எதுக்கு பணத்தை திருப்பி வாங்கினேன் அப்படிங்கும்போது, ஏங்க நான் எங்கே வாங்கினேன், அவங்க டேபிளில் வச்சுட்டு போயிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, அந்த முத்து மீனாவும் சேர்ந்து தான் ஆட்டையை கலைக்காங்க, இதை விடவே கூடாது, அந்த முத்துக்கு ஏதாவது ஒரு இடைஞ்சல் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம பணத்தை கொடுத்து ரெஸ்டாரண்ட் வைங்க, நம்ம வீட்டுக்கு நைஸாக கொண்டு வந்துடலான்னு பார்த்தா இந்த முத்து மீனவன் சேர்ந்து ஆட்டையை கலாய்க்காங்க, விடவே கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேன், நீ எதுவும் உரி பண்ணிக்கிறாத அப்படிங்கிறாரு அந்த வாசுதேவன். ரவியும் வீட்டுக்கு வராங்க, வந்துட்டு அப்பா சீக்கிரம் நாங்கள் ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, டேய் அதான் எனக்கு தெரியுமாடா, அவங்க மாமியார் பணம் கொடுத்துட்டாங்க, இடம் எங்கடா பார்த்துருக்கீங்க அப்படிங்கும்போது, இடம் மாமா மீனா அன்றைக்கி கொடுத்தாங்களாம்மா அந்த வீட்டில் தான் அப்படிங்கிறது. மீனா கொடுத்த வீட்லையா? டேய் அவள் ஏதோ உழம்பிகிட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் உடம்பலை, அவங்க எங்களை ரெஸ்டாரண்ட் வைக்க சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் மீனாவையும் பார்ட்னராக சேர்த்துக்க போகிறோம், சேர்ந்து தான் நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஏம்மா சுருதிம்மா எல்லாம் சரியாக வருமா, அவளுக்கு பூ வியாபாரத்தையும் இந்த டெக்கரேஷன் வேலையும் தவிர வேறு என்ன தெரியும் அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, மீனா ஆரம்பிக்கணும்னு சொல்லலை, நானும் ஆரம்பிக்கணும்னு சொல்லலை, அவங்களா தான் சொல்கிறாங்க, மீனாவுக்கு சமைக்க தெரியும்னு உங்களுக்கும் தெரியும், இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், சமையலை பற்றிலாம் எதுவும் சொல்லாதாங்க அப்படிங்கும்போது ரவி சொல்கிறாரு, ஏம்மா மீனா அண்ணி நல்லாவே சமைப்பாங்க, அவங்க சமையலை சாப்பிட்டுட்டு தான் நம்ம இருக்கோம், இன்னும் எத்தனை வாட்டினாலும் சாப்பிட தயாராக இருக்கும், அப்படி இருக்கும்போது வந்து மீனாணி சாப்பாடெலாம் சொல்லாதாங்க அப்படிங்கும்போது, ரவி நீங்களே ஆரம்பிங்க, நீங்களே நல்லா வாங்க அப்படிங்கும்போது, இல்லை நீ சுருதி சொன்னது தான், உங்களுக்கு இருக்கிற வீட்டை எங்கிட்ட கொடுத்து இது பண்ணுறீங்க, நல்லாயிருக்குன்னு நினைக்கிங்க, அதே மாதிரி நீங்களும் நல்லாயிருக்கும் நாங்கள் நினைப்போம்ல, பேசாமல் நம்ம பார்ட்னர்லேயே பண்ணலாம் அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, முத்து இதுவும் சரிதான், அண்ணன் தம்பிகளை சேர்ந்து தொழில் பண்ணி நல்லா வந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அதுபோக நீங்களும் அவங்க நல்லா இருக்குன்னு நினைக்காங்க, அவங்களும் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்காங்க, ரெண்டும் நல்லாயிருக்கும். ஃபர்னிச்சர் பொருள் மனோஜே நீ வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தில் கொடுத்துரு அப்படிங்கும்போது, இல்லைப்பா அதெல்லாம் முடியாது, எனக்கு ஏகப்பட்ட கடை இருக்குது, நான்லாம் கொடுக்க முடியாது, நானே இந்த முத்துக்கிட்ட நாசுக்காக பேசி இந்த பத்திரத்தை வாங்கி ஒரு அடவு கூட வச்சு நான் கடனை மீண்டலான்னு பார்த்தேன், நீங்கள் ஆனால் அந்த ஃபர்னிச்சர் பொருள்லாம் சும்மா கொடுக்க சொல்லுதியே அப்படிங்கும்போது முத்து சொல்லுதார், சும்மா கொடுக்க சொல்லலை, எனக்கும் ரவிக்கும் நீங்கள் பங்கு கொடுக்கணும்ல, அந்த 28 லட்ச ரூபா 27 லட்ச ரூபா வச்சு தானே இது பண்ணேன், எங்களுக்கும் வர வேண்டியது தானே, அதில் ரவி பங்குக்கும் என் பங்குக்கும் ஃபர்னிச்சர் கொடு அப்படிங்கும்போது, டேய் அவ்வளோலாம் தர முடியாது வைக்க முடியாது அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, டேய் அவங்க கேட்கறதுல என்ன இருக்குது, எப்படி நான் அவங்களுக்கு பணமாக தானே கொடுக்கணும், அது இந்த பொருளாக கொடுத்து கழிச்சா உனக்கு புரியலாமல் இருக்குமாடா அப்படின்னோன்னா மனோஜ் யோசிக்கார், எங்களுக்கு பணத்தை கொடுக்க காட்டிலும் ஃபர்னிச்சர் பொருளை நிறைய விலை சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. சரிடா தாரேன், ஆனால் நீங்கள் இப்போ கொஞ்சம் பணம் தரணும் அப்படிங்கிறாரு. உடனே ரவி சொல்கிறாரு, கொஞ்சமாக பணம் தரணுமா, தாரேன், ஃபர்னிச்சர் பொருளை கூட என்கிட்ட கொடு அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, ஃபர்னிச்சர் பொருள் யாரும் காணாமல் தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அண்ணாமலை மனசில் வச்சுட்டு சொல்லுதார். எதை சொல்லுதாருன்னா, மனோஜ் இவங்களுக்கு பங்குன்னு இது பணம்னு இது கொடுக்க போகிறது கிடையாது, ஃபர்னிச்சர் பொருளாவது இந்த முத்துக்கு ரவிக்கு வாங்கி கொடுத்துருன்னு சொல்லி பணமே கொடுக்காம அண்ணாமலை மனோஜ்கிட்ட ஃபர்னிச்சர் பொருளை வாங்கி அந்த ரெஸ்டாரண்ட்டு கொடுத்துட்றாங்க. எல்லா பொருளும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிடுது. அப்போ கடை ஓப்பனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி, போஸ்டர்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி அங்கங்கே ஒட்டுறாங்க. இந்த செய்திகள் வந்து பயங்கரமாக பரவுது. இந்த செய்தியை கேட்டு வித்யா ஃபோன் பண்ணுறாங்க ரோஹிணிக்கு, ரோஹிணி மீனா முத்து சுருதி ரவி சேர்ந்து ரெஸ்டாரண்ட் வைக்க போகிறாங்களோ, நான் ஒரு போஸ்டர் பார்த்துட்டு தான் மீனாவுக்கு ஃபோன் பண்ணேன், ஆமான்னு சொன்னாங்க, சரி அங்கே எத்தனை மணிக்கு போகணும், நீ இப்போ வர, நாங்கள் எப்படி வரணும் அப்படிங்கிறாங்க, நீ எதுக்கு அங்கே வர அப்படிங்கிறாங்க, அவங்க முதல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு வராங்க, அவங்களோட நம்ம இருக்கிறது நல்லாயிருக்கும், அதுவும் உங்கள் ஃபேமிலி, நான் வராமையா அப்படிங்கிறாங்க, நானே போகணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன் அப்படிங்க. ரோகிணி
அப்படிலாம் செய்யாத, நீ கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. இல்லை ரோகிணி நீ கண்டிப்பாக போகணும் அப்படிங்கிறாங்க. சரி சரி போகிறேன், வந்துட்டு நான் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே வந்து நினைக்காங்க. இந்த ரெஸ்டாரண்ட்டை நாளே மூடி எல்லாத்தையும் வந்து ஒரு சிக்கலில் மாட்டி விடுற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினைக்காங்க இந்த ரோகிணி. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.